அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு யாஸ்மின் கேலரி. ஸோ மாங்காய் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கோம், இது மாங்காய் ஊறுகாய் தான். ஸோ மாங்காய் ஊறுகாய் போட போகிறோம். ஸோ இப்போ இருக்க கிளைமேட் சேஞ்சுக்கு வெயில் அடிக்குதா மழை பெய்யுதான்னு தெரியல. ஸோ வெயில் அடிக்கும்போது நம்ம மாங்காய் ஊறுகாய் போட்டுக்கிடலாம், இல்லைனாலும் நம்ம வீட்லேயே ஊற வச்சோம் ஊறுகாய் போட்டுக்கிடலாம். இதுக்கு வந்துட்டு நல்ல புளிப்பான மாங்காவாக எடுத்திருக்கோம். இது எங்கள் மாமியாரோட ரெசிபி. ஸோ நல்லா ஒரு 1/4 கிலோ உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாய் தூள் சக்தி எடுத்திருக்கேன், 200 கிராம்ஸ் எடுத்திருக்கேன், கடுகு, கொஞ்சம் வெந்தயம். இந்த மாதிரி கொஞ்சம் பிக் சைஸாக பீசஸ் கட் பண்ணி வச்சுக்கலாம். நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க, ஊறுகாய்க்கு அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எடுத்து வச்சுருக்க கல்லுப்பை இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க கடுகையும் வெந்தயத்தையும் போட்டுக்கலாம். இதை கொஞ்சம் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு தனி கண்டெய்னர் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நம்ம அதில் போட்டுக்கலாம். இப்போது நம்ம பவுடராக அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலாவை லேயராக ஃபஸ்ட்டு மாங்காய், அதுக்கப்புறம் அந்த மசாலா, திரும்பியும் மாங்காய் போட்டு அந்த மசாலாவை போட்டுக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க சக்தி மிளகாய் தூள் 200 கிராமை போட்டுக்கலாம். இந்த மாதிரி கைப்படாமல் ஸ்பூனில் இல்லை கரண்டியில் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 1/2 லிட்டர் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம். ஸோ எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றினா போதும். நமக்கு தெரியும் அந்த அளவு எவ்வளவோ அவ்வளோ ஸ்டாப் பண்ணிடலாம். கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ வெயில் இருக்கிறதுனால நம்ம ஒரு துணி கட்டி ஒரு 2-3 டேஸ் வெளியே வச்சாலே சூப்பராக செட் ஆகிடும். இல்லை மழை டைம் அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம வீட்டிலே ஒரு 4 டேஸ் வச்சுருந்தாலே, அதாவது ஒரு துணியை கட்டி வச்சுருந்தாலே நல்லா ஊறுகாய் செட் ஆகி சூப்பரான ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும். 3 டேஸ் வெயிலில் வச்சு நல்லா ஊறுகாய் செட் ஆகி சும்மா சூப்பராக இருந்துச்சு. காரம் புளிப்பு டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருந்துச்சு. பட் மாங்காய் ரொம்ப பிடிச்சவங்க, அதுவும் மாங்காய் ஊறுகாய் பிடிச்சவங்க சீக்கிரமே காலி பண்ணிடுவீங்க. அதுவும் இந்த டேஸ்ட் அமேசிங்காக இருக்கும். எங்கள் மாமியார் எப்போவுமே இந்த மாங்காய் சீசன் வரும்போது கண்டிப்பாக ஊறுகாய் போட்டுருவாங்க. இந்த மாங்காய் ஊறுகாவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.